பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் அதிகாரங்கள் 21 முதல் 28 அதிகாரங்களில் வசனங்களை தியானிக்க சர்வ வல்லமையுள்ள தேவன் தாமே நமக்கு கிருபை பாராட்டுவாராக. நாட்கள் சீக்கிரமாக முடிவதினால் நாம் கொஞ்சம் அதிகாரங்கள் கூடுதலாக நாம் தியானிக்கப் போகிறோம். 21வது அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் அங்கே எருசலேமுக்கு திரும்பி போவதை குறித்து நாம் பார்க்கிறோம். செசரியா பட்டணத்துக்கு வருகிறார். செசரியா பட்டணத்திலே பிலிப்பு சுவிசேஷத்திலே 4 தீர்க்கதரிசி குமார்த்திகள் இருந்தார்கள். அங்கே அகப்பு என்று பெயர் கொண்ட ஒரு தீர்க்கதரிசி எப்படி பவுல் அப்போஸ்தலரை அங்கே எருசலேமிலே இங்கே கட்டி ஒப்பு கொடுப்பார்கள் என்று யூதர்கள் பிரஜாதிகள் கையிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்று தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். தங்குது எருசலேமிலே பாடுகள் உண்டு, உபத்திரவங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. ஆனாலும் தேவ சித்தம் பவுல் எருசலேமுக்கு போக வேண்டும் என்பது. தேவ சித்தத்திற்கு பவுல் அப்போஸ்தலர் ஒப்பு கொடுத்து வரவேற்கின்றதான பாடுகளை, உபத்திரவங்களை பார்க்கவில்லை. தேவ சித்தம் நிறைவேறுவதையே அவர் படியாக எடுத்து எருசலேமுக்கு வந்து சேருகிறார். அங்கே கைது செய்யப்படுகிறார். அங்கே ஜனங்கள் கலகம் பண்ணுகிறார்கள். ஆனாலும் திரள் கூட்டத்தினிடத்திலே பவுல் அப்போஸ்தலர் பேசுகிறதை குறித்து பார்க்கிறோம். அவர் எப்படி பேசினார் என்பது 22 அதிகாரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. சகோதரர்களே, பிதாக்களே என்று சொல்லி ஆரம்பித்து எப்படி தான் ரட்சிக்கப்பட்டேன், ஆண்டவரால் சந்திக்கப்பட்டேன், அங்கு திருச்சபைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருந்த என்னை எப்படி கர்த்தர் சந்தித்தார் என்ற சாட்சியை அங்கே கூறுகிறதையும், தான் ஒரு ரோம குடிமகன் என்பதை அங்கே தெரிவிக்கிறதையும் அங்கே பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த மகிமை உண்டாவதாக. ஆம், ரோமன் என்பதினால் அங்கே சேனாதிபதி பவுலிடத்திலே வந்து பட்சமாய் நடந்து கொள்கிறதையும் பார்க்கிறோம். இன்னும் சனகரியின் சங்கத்தின் முன்பதாக பவுல் அப்போஸ்தலர் நிறுத்தப்படுவதையும், அங்கே ஆலோசனை சங்கத்தாரை நோக்கி அவர் சொல்கிற காரியங்கள் 23வது அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இவர்களெல்லாம் பவுல் அப்போஸ்தலர் எல்லாம் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கர்த்தர் பவுல் அருகே நின்று, பவுலை திடன்கொள், என்னை குறித்து எருசலேமிலும் சாட்சி கொடுத்தது போல ரோமாபுரியிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே பவுல் அப்போஸ்தலர் தெரிவிக்கிறதை குறித்து, பவுல் அப்போஸ்தலர் ஆண்டவர் தெரிவிக்கிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே பிரதான ஆசிரியர் மூப்பரிடத்திலும் போய், நாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் ஒன்றும் புசிப்பதிலிருந்து ஒரு கூட்டம் யூதர்களில் அவர் சிலர் உறுதி எடுத்துக்கொள்கிறதை பார்க்கிறதை பவுலுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு அங்கே சேனாதிபதியிடம் அதை அறிவிக்கிறதையும், சேனாதிபதி பவுல் அப்போஸ்தலரை செசரியாவுக்கு பாதுகாப்புடன் அனுப்புவதையும் பார்க்கிறோம். 24வது அதிகாரத்தில் ஃபெலிக்ஸ் முன்பதாக பவுல் அப்போஸ்தலர் விசாரணை செய்யப்படுகிறார். விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து 25வது அதிகாரத்தில் பெலிஸ்துவின் முன்பதாக விசாரணை செய்யப்படுவதையும், தொடர்ந்து அகிரிப்பா ராஜாவிடம் பெஸ்து கலந்து ஆலோசிப்பதையும், அகிரிப்பா ராஜா முன்பதாக பவுல் அப்போஸ்தலர் நிறுத்தப்படுவதையும் பார்க்கிறோம். 26வது அதிகாரத்திலே அகிரிப்பா ராஜாவிடம் பவுல் பேசுகிற காரியங்களை குறித்து பார்க்கிறோம். மீண்டுமாய் அந்த பவுல் அப்போஸ்தலர் அகிரிப்பா ராஜாவிடம் தன் வாழ்க்கையில் உள்ள சாட்சியை சொல்லுகிறதை குறித்து பார்க்கிறோம். அங்கே மீண்டுமாய் பவுல் அப்போஸ்தலர் ரோமாபுரிக்கு கப்பலில் பயணம் செய்கிற காரியத்தை குறித்து பார்க்கிறோம். கடலில் பெருங்காற்று உண்டாகிறதை, அங்கே அதன் மூலமாக கப்பற் சேதம் உண்டாகிறதையும் வேதம் நமக்கு தெரிவிக்கிறது. எவ்வளவோ காரியங்கள் பவுலுக்கு எதிர்க்கு பவுல் சத்ருவானவன் கொண்டு வந்து கொண்டிருக்கிறான். மெலித்தா தீவில் கடையேறிகள். ஆனாலும் அங்கே விரியன் பாம்பு ஒன்று கடிக்கப் போனது. அங்கே பவுல் அப்போஸ்தலர் ஆண்டவரால் காப்பாற்றப்படுகிறதையும், அங்கே உள்ள ஜனங்கள் ஆண்டவர் மேல் விசுவாசம் வைக்கிறதையும் பார்க்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் காவலில் போடப்பட்ட பொழுது ரோமாபுரியிலே அங்கே தேவனை குறித்து பிரசங்கித்து கொண்டிருந்ததை பார்க்கிறோம். இந்த 28வது அதிகாரம் பவுல் அப்போஸ்தலர் பிரசங்கித்து கொண்டிருந்தது அப்படியே சொல்லி முடிவடைகிறது. பவுல் அப்போஸ்தலர் வாழ்க்கை முடிவு காட்டப்படவில்லை. ஏனென்று சொன்னால், இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் முழுவதும் பரிசுத்த ஆவியினால் நடக்கக்கூடியதான காரியங்கள் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. எனவே நாம்
பவுல் அப்போஸ்தலர் போல பரிசுத்த ஆவியினால் ஐயோப்பட்டவர்களாய் பரிசுத்தால் நடத்தப்படுவோம். உன்னதரான தேவன் மகிமையான காரியங்களை செய்தருள்வாராக. ஆமேன், ஆமேன்.